அலைவேஷன் திருடி வெளியிடறாங்களாம். இது ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியலை திமுக பண்ணிட்டு இருக்கு. நாங்க திமுக மேல எவ்வளவு விமர்சனம் வச்சாலும் அம்மா துர்கா மேல விமர்சனம் வச்சது கிடையாது. அவளை நோக்கி நாங்க பேசுறது கிடையாது. கிருத்தியா நோக்கி நாங்க பேசுறது கிடையாது. குடும்பத்தை நாங்க பேசுறது கிடையாது. ஆனா நீங்க வரம்பு மீறி எல்லை மீறி உனக்கு திராணியுண்டா பேசுறதுக்கு வழக்க போட்டு சிறைப்படுத்து. நெஞ்சில குத்து, முதல குத்தாத, நேரடியாக கொண்டு. ஆம்ஸ்டாங் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, ரவுடிசம் பண்ணாங்கிற. மூக்க அழகிரி மதுரையில உப்பு சத்தியாகிரகம் பண்ணாராடா. அவர் என்ன பண்ணாரு? நாளைக்கு மூக்க அழகிரிக்கு ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து, ஒரு பாதுகாப்பு நேர்ந்து, அப்ப பேசுவாங்கல்ல, கத்தி எடுத்து கத்தி தாங்க சாவு, நாம என்னங்க பண்ணி கேட்குமா? நாட்டில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. நாட்டில் பிரச்சனை தெரியுமில்ல, கருணாநிதி பத்தி ஒரு பாடல் போட்டதான் பிரச்சனை. மற்றபடி நாடு எல்லாம் அப்படியே சுபிட்சமா இருக்கு, அமைதி பூங்காவா திகழ்து. தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏதாவது ஒன்று தெரியுதா? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. உங்க ஆட்சியை குறை சொல்ல கொம்பனே வரணும், நோஞ்சானே போதும். ஆட்சி எந்த லட்சம்னா ஒரே ஒரு சான்றுதான். நெல்லையில் ஒரு பேருந்து பயணம், பேருந்துல வந்து கான்ஸ்டபிள் ஏறுறாரு. ஏறின உடனே அந்த கண்டக்டர் டிக்கெட் எடுங்கிறாரு. இல்ல நான் எடுக்க மாட்டேன், விதி இல்லைங்கிறாரு. அந்த கான்ஸ்டபிளுக்கும் கண்டக்டருக்கும் வாய் தகராறு, ரெண்டு பேருக்கு. அந்த ரெண்டு பேருக்குமான வாய் தகராறு அடுத்த 3 நாள் தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்குது. போக்குவரத்து அமைச்சகமும் காவல்துறை அமைச்சகமும் மோதிக்குது. தமிழ்நாடு முழுக்க அரசு பேருந்து ஓட்டுநர் மீது நடத்துனர் மீது வழக்க போடுறான். கேட்டா நீ சீட் பெல்ட் போடல. இல்லைங்க சீட்டுக்கு பெல்ட்டே இல்லைங்க. அது ஏன் பிரச்சனை இல்லை, நான் சீட் பெல்ட் போடலன்னு வழக்க போடுவேன். நீ வந்து சீருடை வந்து அயன் பண்ணல, நீ 2 தள்ளி எடுத்திருக்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கேச போடுறேன். கேச போட்ட பிறகு 3 நாள் கழிச்சு அந்த கண்டக்டரையும் அந்த கான்ஸ்டபிளையும் தேடி பிடிச்சு 2 பேரும் கண்கள் பணிக்க, இதை மினிக்க, காதல் கசிந்துருகி கட்டி பிடிச்சு தேடல் குடிச்சு சியர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சமாதான படம் அரங்கேறிய பிறகு, அந்த காணொலி வெளியிட்ட பிறகு வழக்குகளை போல திரும்ப பெறேன். இது ஆட்சியாள நாடகமாட. ஒரு கான்ஸ்டபிளுக்கு ஒரு கண்டக்டருக்கு ஒரு சின்ன வாய் தவறாருன்னா 2 அமைச்சகத்துக்கு இடையான மோதலாக எப்படி வெடிக்குது? ஒன்னு மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு, இன்னொன்னு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படின்னா அந்த முரண்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் 2மே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனாலும் போக்குவரத்துறையும் காவல்துறையும் மோதிக்குது. இந்த லட்சத்தை சட்ட ஒழுங்கு இருக்குது. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, ஆணவ கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு முழுக்க வன்முறை களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா சொல்றோம், நாங்க சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்க? என்ன சிறப்பான ஆட்சி? நீ திமுக பேசுவான ஒடுக்கிற, நீ ஒடுக்கிற. அதுல அவதூறு கிளப்பி அவனை முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். எத்தனையோ குற்றங்கள். நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டேன். என்ன வித்தியாசப்பட்டவனா, உலகத்திலேயே ஒரு ஆளால காதலிச்சு ஏமாத்தப்பட்டன்னு புகார் சொல்லப்பட்ட ஒரே ஆள் நான் தான். திருச்சி சூர்யாவை நான் காதலிச்சு ஏமாத்திட்டேன். இதை பரப்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு அவலமா இருக்கு பாருங்க. பெகாசஸ்னு ஒரு விவகாரம், தனிப்பட்ட உரையாடல திருடுறாங்க, பிரைவேசி இல்ல. பாஜக அப்படி பண்ணுது, இந்த நாட்டில் தனி உரிமைக்கு கூட பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு கேட்டது இதே திமுக. ஆனால் தனிப்பட்ட அலைபேசி உரையாடல்களை திருடி வெளியே வர்றாங்க. எவ்வளவு அயோக்கியத்தனம்! உனக்கு என்ன நினைக்கிற? திமுக பேசக்கூடாது, திமுக கேள்வி கேட்கக்கூடாது, திமுக கண்டிக்க கூடாது, திமுக தான் போடக்கூடாது. செய்வோம்டா, இன்னும் வீரியமா செய்வோம். நீ எத்தனை அவதர்களை போய் எத்தனை முடிச்சு விட்டுருவ? நீ வடிவேல் சொல்ற மாதிரி சோத்துல அடி வாங்கி சேத்துல அடி வாங்கி வச்சுக்கிற மாதிரி நீ உச்சபட்சமான அவதர்களை கலப்பு, வழக்க போடு, அடக்குமுறை பாச்சு. நாங்கள் இன்னும் வெறியாக வருவோம். நாங்க ஒன்னுகிட்ட அதிகாரம் இருக்குது. மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 120 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதிகார வர்க்கம் இருக்குது, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, ஊடக வெளிச்சம் இருக்கு. மத்தியில் 40 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. பாஜகவோட கள்ள உறவுல இருக்க இவ்வளவு இருக்கு. நாம் தமிழக கட்சியில் அதிகாரம் இல்ல, சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல, ஊடக வெளிச்சம் இல்ல, காசு பணம் இல்ல, எதுவும் இல்ல. ஆனா நாங்க திமுக நிக்கிறோம். நீ நாம் தமிழக கட்சி, நாம் தமிழக கட்சின்னு பதற. உன்னோட கையாளத்தனம், ஐயா ஸ்டாலினோட கோழைத்தனம். வேற என்ன சொல்லணும்? நாட்டில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க.
நாட்டில் பிரச்சனை தெரியுமில்ல, கருணாநிதி பற்றி ஒரு பாடல் போட்டால் தான் பிரச்சனை. மற்றபடி நாடு எல்லாம் அப்படியே சுபிட்சமா இருக்கு, அமைதி பூங்காவா திகழுது. எவ்வளவு பெரிய கொடுமை! சென்னையில் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்படுறாரு, ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். 60 ஆண்டு கால திராவிட கட்சியோட ஆட்சி காலத்துல தலைநகர்ல ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் வெட்டி கொலை செய்யப்படுற கொடுமை இப்போதான் இருக்கு. ஏன்னா அந்த லட்சணத்துல இருக்கு. அவன் ஒரு மாசமா கண்காணிச்சிருக்கான், ஆம்ஸ்டாங் எங்க போவாரு, எத்தனை மணிக்கு எங்க இருப்பாரு, அவர் எப்படி பயணப்படுவாரு, யார் யார் இருப்பா, கையில் ஆயுதம் வச்சிருப்பாரா, எல்லாத்தையும் கண்காணிச்சிருக்கான். ஆனா உளவுத்துறை எங்க கண்காணிச்சு, உளவுத்துறை கண்காணிச்சு எச்சரிக்கை கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்திருந்தா ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. கேட்ட என்ன சொல்றான், அதாவதுங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கத்தி எடுத்துன்னு கத்தியால சாவு, அவங்க ரவுடிசம் பண்றாங்க, கட்டமைச்சு பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால இதுதான் வழி, வேற வழி இல்லைங்க. திமுக ஆட்சி எப்படிங்க பொறுப்பேற்க முடியும்னு கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், அண்ணன் ஆம்ஸ்டாங்க கொச்சப்படுத்துறேன். அவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக வீழ்த்தப்பட்டிருக்கிற வேளையில் கூட அவரை கொச்சப்படுத்துற நீ. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆம்ஸ்டாங் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு, ரவுடிசம் பண்ணாங்கிற. மூக்க அழகிரி மதுரையில உப்பு சத்தியாரம் பண்ணாரடா. அவர் என்ன பண்ணாரு, நாளைக்கு மூக்க அழகிரிக்கு ஒரு அசம்பாவிதம் நேர்ந்து, ஒரு பாதுகாப்பு நேர்ந்து, அப்ப பேசுவாங்கல்ல கத்தி எடுத்துன்னு கத்தியால தாங்க சாவு, நாம என்ன பண்ண கேட்குமா? எவ்வளவு வெட்கக்கேடு! நீதிமன்றத்தால் தண்டனை குற்றவாளி என்று ஒருத்தன் அறிவிக்கப்பட்டால் கூட சிறைக்குள்ள உள்ளன்னு கூட பாதுகாப்பை வழங்க வேண்டியது அரசின் கடமை. ராணுவத்தை துப்பாக்கி எடுத்துட்டு போறான், ராணுவம் செத்து போயிட்டான்னா துப்பாக்கி எடுத்து துப்பாக்கி தாங்க சாப்பிடும், நாங்க என்ன பண்ணி கேட்பியா? என்ன பைத்தியம் நடத்தணும்? சட்டம் ஒழுங்கை நிலையாட்ட வேண்டியது, மக்களின் உயிருக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டியது, நடமாடும் சுதந்திரத்தை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை கூட செய்ய முடியாது. எதுக்கு இந்த கேடுகட்ட ஆட்சி? எதுக்கு இந்த கேடுகட்ட ஆட்சி? இந்த 200 நாள்ல 595 கொலை அவன் பாட்டுக்கு வெட்டி வீச்சிருக்கான். அவ்வளவு கொலை, அவ்வளவு வன்முறை. சேலத்தில் அதிமுக பிரமுகர் கொலை, நெல்லையில் தீபக் ராஜா கொலை, பாமக பிரமுகர் வெட்டி அவர் உயிருக்கு பிரச்சனை. இப்படி தமிழ்நாடு முழுக்க வன்முறை தாக்குதல்கள். அரசு என்ன பண்ணுது? என்ன பண்ணுது அரசு? திமுக எவனாவது விமர்சிக்கிறானா? அவனை ஏதாவது வழக்கில் போடலாமா? கருணாநிதியை விமர்சனம் பண்ணிட்டாங்க. கருணாநிதி எப்படி பேசலாம்? நாங்கள் பேசினா அவ்வளவு பேசுவோம், இந்த மேடையை பேசணும்னு நினைக்கிறோம். தேவையில்லாத சிறுநீர்களை வேலை செய்யக்கூடாது. உங்களுக்கு ஒரு அரசியல் கருத்து இருக்கு, எங்களுக்கும் அரசியல் கருத்து இருக்கு. நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்க, நாங்க ஒரு கருத்தை வைக்கிறோம். நாங்க நாகரிகம் கருதி எப்போதும் பேசுறோம். நாங்க திமுக மேல எவ்வளவு விமர்சனம் வச்சாலும் அம்மா துர்கா மேல விமர்சனம் வச்சது கிடையாது, அவங்கள நோக்கி நாங்க பேசுறது கிடையாது, கிருத்தியா நோக்கி நாங்க பேசுறது கிடையாது, குடும்பத்தை நாங்க பேசுறது கிடையாது. ஆனா நீங்க வரம்பு மீறி, எல்லை மீறி எங்களை நிலகுலைய வைக்கணும், குடும்பத்தை பேசணும், தனிநபரை பேசணும்னு சொல்லிட்டு பேசுறீங்க. யார் இந்த மண்ணுக்கானவங்க, யார் இந்த மக்களுக்கானவங்க? திமுகவால இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளைஞ்ச 1000 பாதகத்தை, 1000 கொடுமைகளை சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சியால இந்த மண்ணுக்கு மக்களுக்கு விளைஞ்ச ஒரே ஒரு பாதகத்தை சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கெடுதல் சொல்ல முடியுமா? 14-15 ஆண்டுகளாக இந்த களத்துல மண்ணுக்கு மக்களுக்காக அர்ப்பணிப்போடு நிற்கிறோம். காசு கொடுத்தாதான் திமுகவில் அதிமுகவில் பரப்புரைக்கு வருவான். காசு கொடுத்தால்தான் அங்க வேலை நடக்கும். காசு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, எல்லாம் கொடுத்தா நடக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியில சொந்த காசை போட்டு வர்றேன், படுக்க இடம் இருக்காது, சாப்பாடு ஒழுங்கா இருக்காது, அவன் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு ஓரத்தில் எங்கேயாவது படுத்துக்கிட்டு அர்ப்பணிப்போடு நிற்கிறேன். திமுக போன சம்பாதிக்க முடியும், வாரி தலைவர் பொறுப்பு கிடைக்கும், ஏதாவது நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து ஏதாவது பொழைக்காம நடப்போம். நாம் தமிழர் கட்சியில் இருந்தா இழப்பு தான். கேஸ் போடுவோம், அவதூறு பரப்போம், என்ன வேணா செய்வான். ஆனாலும் திமுறோடு நிற்கிறோம். ஏன்னா நாங்கள் நோக்கத்துக்காக வந்தவர்கள். திமுக மாதிரி காவாலி பைய கூட்டமா நாங்க, ஊரடிச்சு உலக போற கூட்டமா நாங்க? திமுக பேசக்கூடாது, பேசக்கூடாது. உனக்கு திராணி இருந்தா பேசுறதுக்கு வழக்க போட்டு சிறைப்படுத்து, நெஞ்சில குத்து, முதுல குத்தாத, நேரடியாக கொண்டு வழக்க போடு. குண்ட சட்டம் அதிமுக ஆட்சியை பார்த்தாச்சு, அதே போல வழக்க போடு, குண்ட சட்டை போடு, நெஞ்சில குத்து. எது கொள்றான்? முதுல குத்தாத, கோலம் மாதிரி. அலைவேஷன் திருடி வெளியிடறாங்களாம். இது ஒரு கேவலமான கீழ்த்தரமான அரசியல் திமுக பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு காலம் ஆடுவனி? இப்ப என்ன பண்ணி என்ன பண்ண போற? அவர் குற்றவாளிங்க, அவர் சமூகத்தில் பேச இல்லைங்க, அவர் திமுக பேச அருகதை இல்லைங்க. யாரா பேசலாம்? யாரு பேசலாம்?
சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்னா ஒரு ஆளு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சாரா, உருவாக்கினாரா? வழிய வழியா வர்றப்ப அவரும் மேடல பேசினாரு. நாங்க அதை தாண்டி பேச முடியும். எங்களுக்கு ஒரு தராதரம் இருக்கு. நாங்க பன்னிகள் போல சாக்கடை உழத முடியாது. நாங்க அந்த அளவுக்கு போக முடியாது. நாங்க அரசியல் விமர்சிக்கிறோம், கேள்வி எழுப்புறோம். கேள்விக்கு பதில் சொல்லு, விமர்சனத்துக்கு பதில் சொல்லு. இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் நான் கெடும் வள்ளுவன் சொல்றான்.